என்ன ஜி ரொம்ப டல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம பிஸ்னஸ் டென்ஷன் தான். நம்ம பசங்க தான் பிரச்சனையே. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க. இவனை கேட்டா இவன் பண்ணது தான் தப்புன்றான், அவனை கேட்டா நான் கரெக்டாக தான் இருக்கேன், அவன் தான் பிரச்சனைன்னு சொல்கிறான். இவங்க ரெண்டு பேர் யார் நல்லவன் யார் கெட்டவனே தெரிய மாட்டேங்குது. இதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, அதான் டென்ஷன் வேணும். ஜி இதுக்கு இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஈஸி. எவன் தப்பு செஞ்சான்னு, எவன் ரெகுலர் பேசிஸில் உங்கள் ஆஃபீஸில் குறை சொல்லிக்கிட்டே இருக்கான்னு பாருங்கள். ஒருத்தன் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களா 2 பேரில் ஒருத்தர், அதில் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் பாருங்க, அவன் தான் மேக்ஸிமம் தப்பு செஞ்சுருப்பான். இன்னொன்று ஒருத்தர் ஒதுங்கி போவான் பாருங்க, அவனை பற்றி குறை சொல்லாமல், அவன் மேலே குற்றச்சாட்டே இருந்தாலும் குறை சொல்லாமல் ஒதுங்குவான் பாருங்க, அவன் மேக்ஸிமம் தப்பு பண்ணிட்டு இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்களே, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது போய். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா எவன் உண்மையாவே தப்பு பண்ணான்னு நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஜி, நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். நீங்கள் ஒரு 3 கான்செப்ட் சொன்னீங்க பாருங்க, அதுதான் கரெக்டு. இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் யாரையும் நம்பக்கூடாது, தீர விசாரிக்கணும்னு சொன்னீங்க பாருங்க, அதுதான் கரெக்டு.